வணக்கம். அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆனந்த அருள் நிகழ்வில் நாம் இன்று மறுபடியும் சந்திக்கின்றோம். இன்று நாம் பார்க்கக்கூடியது செல்வம். கடந்த பதிவில் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது அருள் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இந்த பதிவில் பொருள், செல்வம் எவ்வளவு வாழ்க்கையில் முக்கியத்துவம், அதற்கு எந்தெந்த நம்முடைய தேவாரம் பாடப்பட்ட தலங்கள் முக்கியமாக இருக்கின்றன, அவை எப்படி ஒரு மனிதனுடைய வறுமையை நீக்கி பொருள்களை அளித்து செல்வத்தை அளித்துள்ளது என்பதை பற்றி பார்ப்போம். ஏன்னா பொருள் என்பது வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. வள்ளுவர் அழகாக சொல்லுவார், அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி ஆகுங்கும்பார். பொருள் முக்கியம். பட்டினத்தாரும் ஒரு இடத்துல சொல்வார், துறவரமம் பூண்டு போயிருந்த பட்டினத்தாரே பொருளை பற்றி சொல்வார். பொருள் உள்ளவரை செயலிலும் வீரரை போர்க்களத்திலும் அருள் உள்ளவரை தெளிந்து தெளிவதைப் போல் என்று பட்டினத்தார் சொல்லுவதைப் போல பொருள் உள்ளவரை செயலிலும் பார். அப்போ நம்மக்கிட்ட பொருள் இருந்தால் தான் மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க முடியும், மற்றவர்களுடைய உதவ முடியும். நாம் நமக்கு வாழ்வதற்கு பொருள் எவ்வளவு முக்கியம் என்பதை விட நாம் மற்றவர்களுக்கு ஓரளவுக்கு பயனுள்ளவர்களாக இருப்பதற்கு ஒரு ஈகையோடு ஒரு இரக்க குணத்தோடு மற்றவர்கள் உதவுவதற்கும் பொருள் தேவை என்பதை நாம் பல இடங்களில் பார்க்குறோம். அதனால் வள்ளுவர் மதத்தை சொல்லுவார், சுற்றத்தால் சுற்றப்படவுள்கள் செல்வன் பெற்றதால் பற்ற பயன் என்ன அப்படின்பார். பொருள் முக்கியம் வாழ்க்கைக்கு. அந்த பொருளை எந்தெந்த தெய்வங்கள் நமக்கு எந்தெந்த தலங்களை நாம் பிரார்த்தனை செய்தால், நாம் வழிபட்டால் கிடைக்கும். ஒன்று பொருள், சில பேருக்கு வறுமையால் பொருள் தேவைப்படும், வறுமையை நீக்குவதற்கு பொருள் தேவைப்படும். சில பேர் தன்னுடைய தேவைகளுக்கு பொருள் தேவைப்படும். சில பேருக்கு அந்த பொருளின் மூலமாக நாம் மற்றவர்களுக்கு உதவுவதற்கு பொருள் தேவைப்படும். ஆனால் அந்த பொருளை வைத்து நாம் ஆடம்பர வாழ்க்கையோ அல்லது அதன் மூலமாக சுகபோகங்களை அனுபவிப்பதற்கோ நாம் அந்த பொருள்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது வாழ்க்கையில் பயனில்லை என்பதை பல இலக்கியங்களில் சொல்லுது. பட்டினத்தார் பல அழகாக சொல்லுவார், வாதற்ற தின்புயர் அண்ணாமலை பாதத்தை போதற்றும் எப்போதும் போல நெஞ்சே இப்பூத்தலத்தில் தீதுற்ற செல்வம் என் தேடி புதைத்திய திரவியம் என் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கு என்று சொல்லுவார். அவை அப்படி மிக மிஞ்சி இருந்த செல்வத்தினால அது யாருக்கும் பயன்பட போகிறதில்லை. அதை தான் பட்டினத்தார் சொல்வதைப் போல நாம் அந்த செல்வங்களை பிறருக்கு உதவிடுவதற்கு, அதை தான தர்மங்களை பண்ணணும். அதை தான் நம்ம முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். திருமந்திரத்தில் அழகாக சொல்லுவார் திருமூலர், என்னன்னா, எட்டி பழுத்து இருங்கனி வீழ்ந்தன ஒட்டி நல்லறவம் செய்யாதவர் செல்வம் வட்டி கொண்டிட்டே மண்ணில் முகந்திடும் பட்டி பாதகர் பயனறியாரே அப்படின்னு சொல்லுவார். அது செல்வம் என்பது முக்கியம், அது வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. அந்த செல்வத்தின் மூலமாக பிறரை மகிழ்விப்பதற்கு அந்த செல்வத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பது தான் இந்த பதிவுடைய நோக்கம். அப்போ அந்த செல்வம் அல்லது வறுமையை நீங்கி செல்வம், பொருள், பொன் பெறுவதற்கு எந்த தலங்கள் நமக்கு தேவாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால் 2 தலங்களை நாம் பார்க்கலாம். ஒன்று, நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு ஏகாம்பரேஸ்வரர் தான் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அந்த கட்சி ஏகம்பனை பற்றி எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது நம்ம 5 பூத தலங்களில் முதலில் முற்றுமாக மண், நிலம், பூமிக்கான ஒரு பூதத்திற்குரிய ஒரு தலம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏகாம்பரனாரை எல்லோரும் சென்று வழிவிடுவது உண்டு. அந்த ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு அருகாமையில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் பஞ்சுப்பேட்டை என்ற இடம் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சிவாலயம்தான் ஓணாகந்தேஸ்வரர் சிவாலயம். அந்த தலத்தை நீங்கள் வழிபட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக பொன் பொருள் நிச்சயம் கிடைக்கும். எப்படி என்றால், நம்முடைய சுந்தரர் தம்பிரான்தோழர் அவருக்கு பொருள் தேவைப்படுகின்ற பொழுதெல்லாம் ஒரு இறைவனை தரிசித்து பொருள் பெற்றுக்கொள்வார். அப்படி அவருக்கு கண் பார்வை இழந்து காஞ்சிபுரத்திலே ஒரு கண் பெற்ற பிறகு அருகாமையில் இருக்க அந்த பஞ்சுப்பேட்டையில் இருக்க ஓணகந்தேஸ்வரர் கோவிலுக்கு சென்று அந்த சிவனை வழிபட்டு பொன்னை பெற்றுக்கொண்டார். எப்படி என்று சொன்னால், அந்த தலம் அங்கே 3 சிவபெருமான் இருப்பார்கள். அதாவது
ஒரு காலத்தில் வாணேஸ்வரன் என்றுடைய தூதர்கள் 2 பேர், ஒன்று ஓனான், இன்னொரு காந்தன் என்று சொல்லக்கூடிய 2 பேரும் வழிபட்ட இடம். அதே போல் சலந்தேஸ்வரன், அந்த 3 பேரும் வழிபட்டதனால் 3 சிவலிங்கங்கள் அங்கே இருக்கின்றன. ஆகவே அந்த இடத்துல சுந்தரர் பெருமான் வழிபட்டார். எப்படி வழிபட்டார் என்று சொன்னால், நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தம் பூசனை செய்வார் உற்றார், கையில் காணம் ஒன்றும் இல்லை கலடடி துய்து உய்வேன் அல்லாமல், ஐவர் கொண்டிட்டுங்கு ஆடி ஆள்குளிக்கு பட்டு உளுந்து அழுவேனுக்கு ஒன்றனருளி செய்வாய் ஓனாகந்தான் தலிவுளிரே என்று சுந்தரர் பாடுவார். அப்படி பாடிட்டு வரும்போது ஒரு 10 பதிகம் பாடணும். அதில் அடுத்து 5வது பதிகம் பாடுவார். கூடி கூடி தொண்டர்தங்கள் கொண்டபாணி குறையாமே, ஆடிப்பாளி அழுது நெக்குங்கு அன்புடையார்க்கு இன்பம் ஓரீர், தேடி திரிந்தாலும் சித்தம் என்பால் வைக்கின்றீர், ஓடிப்போகீர் ஓர் பற்றும் தாரீர் ஓனாகந்தான் தலிவுளிரே என்று அந்த பாடலை பாடுவார். அப்போ சிவபெருமான் அங்கே பக்கத்தில் வெளியில் ஒரு பெரிய புளிய மரம் இருக்குது, அந்த ஓனாகந்தாஸ்வரர் ஆலயத்துக்கு வெளியில். அதில் போய் சிவபெருமான் இருக்கும்போது அந்த இடத்துல தான் இந்த ஓடிப்போய் கூடி கூடி தொண்டர்பாணி என்று பாடும் பொழுது சிவபெருமான் அவருக்கு உணர்த்துவார், இந்த புளிய மரத்தில் இருக்கிற அத்தனை புளியங்காய்களும் அல்லது பழங்களும் அது பொன் பழமாக இருக்கும், அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஓனகந்தேஸ்வரர் நம்முடைய சுந்தரருக்கு தெரிவிப்பார். அப்படி தெரிவிக்கப்பட்ட உடனே அதை பெற்று அதை பயன்படுத்துவார் சுந்தரர் தன்னுடைய வாழ்க்கைக்கு, தன்னுடைய தர்ம காரியங்களுக்கு. ஆகவே நாம் அந்த ஆலயத்துக்கு சென்று மனம் உருகி 3 அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தையும் பிரார்த்தனை செய்தோம் என்றால் வறுமையாக இருக்கிறவர்களுக்கு வறுமை நீங்கும், வாழ்க்கைக்கு பொருள் தேவை என்று நினைக்கிறவர்களுக்கு பொருள் கிடைக்கும், தான தர்மங்கள் செய்வதற்கு பொருள் வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் பொருள் கிடைக்கும். ஆகவே இந்த தலத்தை நீங்கள் சென்று வழிபட வேண்டும். அது சுந்தரர் கூட மிக அழகாக சொல்லுவார், அற்றபோதும் அலர்ந்த போதும் உன்னை ஆபத்து காலத்தில் உன்னை ஒற்றி வைத்து உண்ணலாமோ என்று அப்படி ஒரு கேள்வியை கேட்பார். ஏன்னா பொருள் வாழ்க்கைக்கு தேவை என்பதற்கு உன்னை இறைவனாக இருக்கிறவரை ஒன்று எங்கேயாவது ஒத்தி வச்சு நான் சாப்பிட முடியுமா, அதனால் பொருள் கொடு என்று கேட்கும் பொழுது இறைவன் அதை உணர்ந்து பொருள் கொடுப்பார். ஆகவே நாம் வறுமையோ அல்லது செல்வம் தேவையோ அல்லது பிறருக்கு உதவி செய்வதற்கோ அல்லது தான தர்மங்கள் செய்வதற்கு செல்வம் தேவை என்று படுகின்ற பொழுது நிச்சயமாக ஓனகந்தேஸ்வரரை நீங்கள் சென்று வழிபட்டால் நிச்சயமாக உங்களுடைய வறுமை நீங்கும், உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான பொருள் சேரும் என்பதை சொல்கிறேன். அதே போல் அடுத்ததாக ஒரு தலம், அது நாகை மாவட்டத்தில் நாகையிலே இருக்குது, அதாவது நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய காரணேஸ்வரர். அதாவது சப்த விடங்களில் 7 தலங்கள் இருக்கிறது. திருவாரூர் தியாகராஜரில் தான் முதல் தலம். அந்த தலத்திலிருந்து 7 தலங்கள் இருக்கிறது. அதில் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானுடைய தலம், அதை தான் நாகை காரணம், அதுவும் ஒரு சப்த விடங்களில் ஒரு தலம். அந்த சப்த விடங்களில் இருக்கக்கூடிய சிவபெருமானை நீங்கள் போய் ஆத்மார்த்தமாக நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும். அந்த செல்வ செழிப்பு எப்படி ஏற்படும், அங்கேயும் உங்களுக்கு சுந்தரர் தான் பாடியிருக்கிறார். ஏனென்றால் 2 பேர் செல்வத்தை கேட்பாங்க நம்மளுடைய 3 முதலிகளில். ஒன்று நம்முடைய சுந்தரர், இன்னொன்று நம்முடைய திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் சில இடங்களில் தான் பொருள் கேட்டிருப்பார், ஆனால் சுந்தரருக்கு தேவைப்படும் போதெல்லாம் பொருள் கேட்பார். இப்போ சுந்தரர் அங்கே போய் ஒரு பாடல் பாடுகிறார். என்ன பாடல்னா, 10 2 பலபதிகம் பாடி பாவையரை கிரி பேசி செற்றார் எழும்பணிந்து சேவேரி திருவீர், செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கு ஏதும் இறங்கீர், முத்தாரம் இலங்குமீர் மணிவயிரக்கோவை அவையாவும் பூன தந்தருளி மெய்க்கு இனிதா நாரும் கத்தூரி கமல் சார்ந்து பணித்தருள வேண்டும் கடல் நாகை காரோணம் மேவியிருந்தீரே என்று சுந்தரர் பாடுவார். அப்போ அந்த பாடலை பாடி அங்கேயும் செல்வத்தை பெறுவார். ஆகவே இப்படிப்பட்ட தலங்களை நாம் தரிசித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில் தேவைப்படுகின்ற
செல்வம் நிச்சயமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட செல்வங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்மளுடைய குழந்தைகள் வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நான் தெரிவித்ததைப் போல பிறருக்கு உதவி, உற்றார் உறவினருக்கு உதவுவதற்கு சுற்றந்தாளல்ல நீங்கள் படித்தீர்கள் என்றால் அதில் பல கருத்துக்களை வள்ளுவர் சொல்லுவார். பயன்மரம் உள்ளூர பழுத்தற்றல் செல்வம் நயனுடையார் கண்படின் என்று சொல்வார். அந்த செல்வம் மூலமாக இந்த சமூகத்துக்கு பயன்படுத்துவதற்கு, மிதமிஞ்சிய செல்வத்தை சமூகத்துக்கு பயன்படுத்துவதற்கு அது பயனுள்ளதாக நாம் பயன்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, இந்த நல்ல ஒரு அழகிய சந்தர்ப்பத்தில் உங்களை சந்தித்ததற்கு நன்றி தெரிவித்து மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.